போயிடலாம் சார். ரெண்டாவது கட்டத்தில் நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் சார், கையில் உள்ள பணம். ரெண்டாவது பாருங்க குடும்பம், குடும்பஸ்தானம்ங்கிறது ரெண்டாம் பாவம் தான். அடுத்து பேச்சு, முகம், பாலக்கல்வி அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த எல்கேஜி யூகேஜி இருக்கு இல்லைங்களா சார், அந்த கல்வி. அடுத்து முகம் சார், ரெண்டாம் பாவம் இருக்கு இல்லைங்களா, அது தலையோட போயிடுச்சு. இப்போ இதுக்கு கீழே இந்த கழுத்து வரைக்கும் சார், இந்த காது மூணாம் பாவத்தில் போயிடும். ஸோ அது தகவல் தொடர்பு அப்படின்னு வரனால இந்த முகம், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இந்த ரெண்டாம் பாவத்தில் பார்க்க போகலாம். ஓகேங்களா. இப்போ இந்த விஷயங்களை எந்த பிளானட் இயக்குனா அவங்ககிட்ட எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா சார் விஷயம். ஓகேங்களா. பாருங்க, சூரியன் இந்த பாவங்களை இயக்குறாரு அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு ஒளி வீசுகிற தன்மையாக இருக்கும். நீ சிலரை பார்த்துருப்பீங்க, ரொம்ப பளீர்னு இருப்பானுங்க. அந்த மாதிரி ஆட்கள் ஃபுல்லாக இந்த சூரியனோட தாக்கம், ரெண்டில் சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேச்சு, அவங்க எப்படி பேசுவாங்க, ரொம்ப கெத்தாக பேசுவாங்க, அதிகாரம் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அந்த ஒரு அமைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சந்திரன் இயக்குறாரு அப்படின்னு சொன்னால், சந்திரன் வந்து ஒரு நிலை இல்லாத ஒரு பிளானட். அதனால இவனோட பேச்சை நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பக்கூடாது சார். ஓகேங்களா. இப்போ இந்த சூரியன் நல்லா இருந்தால் ஓகே, கெட்டு போயிருச்சுன்னா நம்ம இந்த கண்ணாடி போடுறது, இந்த தாடை இருக்கு இல்லைங்களா, அந்த எலும்பு அது உடையிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சார். ஓகே, அது எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அடுத்து சந்திரன் ஒரு நிலையற்ற பிளானட் சொல்லியாச்சு. ரெண்டுல இருந்தா அது ஒரு நீர் கிரகம். அடிக்கொருக்கு ஆடைக்கும் கூட சளி பிடிச்சிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த சளி பிடிக்கிறது. அப்புறம் இவங்களோட ஃபுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் அப்படின்னா சூடா இருக்கணும். சாப்பாடு சூடா இல்லாட்டி கொஞ்சம் ஆறி போச்சுன்னா கூட அவர் அதை சாப்பிட மாட்டார். ஓகேங்களா. இப்போ எங்கே போனாலும் சூடாக தான் ஆர்டர் பண்ணுவார். ஆறி போச்சுன்னா நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லி விட்டுருவார். இந்த சந்திரன் வந்து எங்கே போனாலும் அந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களே விரும்பி சாப்பிடும். ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி விஷயங்களையே சாப்பிடும். பேச்சு அடிக்கொருக்க மாற்றி பேசிடுவாங்க சார். ஓகேங்களா. நானும் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்பாங்க. அடுத்து வந்து செவ்வாய் சார். செவ்வாய் வந்து சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது முகமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ரக்குடாக இருக்கும். சரிங்களா. பேச்சும் அப்படி தான் இருக்கும். பெண்களாகவே இருந்தாலும் கூட முகத்தில் ஒரு மாதிரி ஒரு ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே பேசலாமா வேணாமா அப்படின்னு இருக்கு. அவங்க பேச்சு எப்படி இருக்கும், யார் உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்ட மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு ரக்குடாக தான் அந்த வாய்ஸே இருக்கும். பெண்களாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். சாப்பாடு எப்படி இருப்பாங்க, ரொம்ப கடினமான ஃபுட்டு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பரோட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே சாப்பிடுவாங்க. காரம் ரொம்ப பிடிக்கும் சார். இந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் காரம் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா. நல்லா சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து புதனை பார்த்துடலாம். புதன் ரெண்டாம் பாவத்தை இயக்குது அப்படின்னா பேச்சில் ஒரு புத்திசாலித்தனமாக பேசிடுவார். இந்த செவ்வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரக்குடாக பேசும். சரி, சண்டை இழுக்கிற மாதிரியே பேசும். சரிங்களா. அதை நீங்கள் இயல்பாகவே அதை கவனிக்கலாம். இப்போ ஒரு ஜோதிடர் ஆகிட்டோம்னா இதை தான் முதல்ல, இவனுக்கு இப்படி பேசுகிறான், அவனுக்கு எந்த பிளானட் ரெண்டில் இருக்கும் அப்படிங்கிற யோசனைக்கு போயிடணும். அப்போ புதன் இயக்குது அப்படின்னா நான் சொல்லிட்டேன் நரம்பு அப்படின்னு. அப்போ அதை டேஸ்ட் பார்க்கும். ஓகேங்களா. அப்போ புதன் அப்படின்னா சின்ன பிளானட் தான், கொஞ்சமாக இருக்கணும் எனக்கு சாப்பாடு, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரகம் தான் இந்த புதனோட காரகம். அவரோட பேச்சு எப்படி இருக்குன்னா புத்திசாலி தக்கன, ஆளுக்கு தக்கன பேசிட்டு போயிடுவார். தொடர்புகள் நல்லா இருக்கணும் சார். அப்படி தொடர்புகள் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால், இவர் புதன் வந்து ஒரு அவசர காரகன். அப்போ என்ன ஒன்று, நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே குறுக்க பேசுவாங்க, கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கவங்களாட்டியும் அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கூட பேசுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுதான் சார் இந்த புதன். அப்புறம் நல்லா இருக்கும் பட்சத்தில், அதாவது தொடர்புகள் நல்லா இருக்கும் பட்சத்தில் ரொம்ப காமெடி பண்ணுறது, காமெடியாக பேசுறது, டபுள் மீனிங்கில் பேசுறது, இது ஃபுல்லாக இந்த புதன் கவர் பண்ணிடுவார் சார். அடுத்து குருவை பார்த்துடலாம். குரு ரெண்டாம் பாவத்தை இயக்குறாரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இது வந்து முகமே கொஞ்சம் இந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் சதைப்பற்றுள்ள ஒரு கண்ணமாக இருக்கும். சரிங்களா. கொஞ்சம் குண்டாக இருக்கும். முகத்தை பார்க்கறதுக்கே கொஞ்சம் குண்டாக இருக்கும், கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். அடுத்து வந்து இந்த குரு வந்து கையில் உள்ள பணம் அப்படின்னு ஒரு காரகம் இருக்கு இல்லையா, ரொம்ப நேர் வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பார். ரொம்ப நேர் வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பார். அதாவது அந்த அநியாயம் பண்ணி சம்பாதிக்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு கொஞ்சம் வராது. நேர் வழியில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு காரகம் இருக்கும். பேச்சும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எப்படி பேசுவார், ரொம்ப டீசெண்டாக மரியாதையாக பேசணும். யாராவது இவர்கிட்ட ஒரு வார்த்தையை கூட விட்டாங்கன்னா அடுத்து அவர்கிட்ட எப்பவுமே பேச மாட்டார். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த குருவுக்கு இருக்கும். புதன் வந்து எப்படி ஆளு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பணம் அப்படின்னு ஒரு காரகம் இருக்கு இல்லைங்களா, சின்ன வயசுலயே அவர் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாரு. இளம் வயதிலேயே பணம் அவர் கைக்கு வந்துடும். அந்த ஒரு காரகம் அவருக்கு இருக்கு. 2 வருமானம் வரும் அவருக்கு. இந்த புதன் இயக்குனாருன்னா 1க்கு 2 வருமானமா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுக்கிரனை பார்க்குறோம். சுக்கிரன் வந்து சார் இயக்குது அப்படின்னாலே முகம் ஒரு அழகா இருக்கும் சார். இந்த சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் முகம் ஒரு அழகா இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பையனா இருந்தா கூட ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அழகா இருக்கும். இவனுங்க தான் சார் அது பேசியே கரெக்ட் பண்றதுன்னு ஒரு காரகம் இருக்கு இல்லைங்களா, வாழைப்பழம் மாதிரி பேசினாம அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த மாதிரி இந்த சுக்கிரன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு நைஸ் பேசியே சரி பண்ணி கூட்டிட்டு போயிடுவானுங்க. ஓகேங்களா. சாப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இயற்கை இனிப்பு, அதாவது செயற்கை இனிப்பு இருக்கு இல்லைங்களா, அதுதான் சுக்கிரன். இயற்கை இனிப்பு குரு. இவங்களுக்கு வந்து எப்படின்னா சாப்பாடு ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஒரு முடி கிடி கிடந்துச்சுன்னா சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காரகம் தான் இந்த குருவுக்கு. அப்புறம் இனிப்புகள்லாம் வந்து தேன் பழத்துல இருந்து வர்ற அந்த இயற்கை இனிப்புகளை அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடே வந்து இந்த ரொம்ப ஹெல்த்தியாக ஆர்கானிக் ஃபுட்டு இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதை அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க சார். ஓகேங்களா. அடுத்து சுக்கிரனை பார்த்தாச்சு. சனியை பார்க்கும். சனி பழமையான பிளானட் சார். அப்போ இவங்களுக்கு தான் இந்த பழைய சாப்பாடு, இந்த நேற்று வச்ச சுண்டை வச்ச சாப்பாடு குழம்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனிக்கு பொருந்தும். அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் கூட. பழைய சோறு இருக்கா, எனக்கு எவ்வளோ நாள் கூட நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அந்த சுண்டு வச்ச மீன் குழம்பு வத்த குழம்பு இதெல்லாம் கொடு அப்படிங்கிற ஒரு காரகம். இவர் பேச ஆரம்பிச்சாருன்னா பேசிக்கிட்டே இருப்பார் சார். ஏன்டா இப்படி பெரிய மனுஷன் மாதிரி பேச, சின்ன வயசுலயே ரொம்ப அனுபவசாலிகளா பேச ஆரம்பிப்பாங்க. அது வந்து இந்த சனி பகவான் 2ல இருந்தா அப்படி ஒரு காரகத்தை கொடுத்துரும் சார். பேசிக்கிட்டே இருப்பாங்க. தொணன்னு பேசுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லை சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றது, அந்த மாதிரி விஷயங்கள் சனி 2ல இருந்தா கிடைக்கும் சார். சனி 2ல இருக்கனால பணம் வந்து மொத்தமா நம்ம கைக்கு கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். சில்லறை பணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சனியோட காரகம் சார். கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசி விடுவாங்க சார், பேசி விட்டுருவாங்க, திட்டி